கன்னியாகுமரியில் தேர்வு அறையில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய ஆசிரியர் போக்சோவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்வறையில் அத்துமீறிய ஆசிரியர் சிக்கியது எப்படி? தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கடந்த 6ஆம் தேதி முதல் பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 116 தேர்வு மையங்களில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் கடந்த 6ஆம் தேதி மாணவ மாணவிகள் தமிழ் தேர்வு எழுதினர். பள்ளியின் தேர்வறை ஒன்றில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் வேலவன் என்பவர் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டு இருந்தார். இவர் பணியில் இருந்த தேர்வறையில் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் தேர்வு எழுதி கொண்டிருந்தார். அப்போது அந்த மாணவியின் அருகில் சென்ற ஆசிரியர் வேலவன் மாணவியை தொட்டு பேசியதுடன் பாலியல் ரீதியில் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி தேர்வு எழுதும் சமயத்தில் என்ன சொல்வது என தெரியாமல் வேதனை அடைந்துள்ளார். தேர்வு முடிந்ததும் வீட்டிற்கு சென்ற மாணவி பெற்றோரிடம் ஆசிரியரின் தவறான நடவடிக்கை குறித்து கூறியுள்ளார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்திடம் இது குறித்து புகார் கூறினர். மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் குறித்து பள்ளி கல்வித்துறைக்கு புகார் அளித்ததுடன் குடித்துறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். புகாரை பதிவு செய்த குடித்துறை அனைத்து மகளிர் போலீசார் விசாரணைக்கு பின் வழக்கு பதிவு செய்து வேலவனை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேர்வு அறையில் வைத்து மாணவியிடம் அத்துமீறிய ஆசிரியரின் செயல் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.